இந்த விழாவிற்கு மேடையில் இங்கே அமர்ந்திருக்கும், இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் சாமுவேல் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சகோதரி சுபத்ரா முருகன் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் பிரைட்டன் அவர்களே, மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் கோல்டன் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகி நமது சகோதரர் கிஷோர் அவர்களே மற்றும் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர் சகோதரர் ஜே.கே. முருகன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆச்சு, புது அரசு வந்துருச்சு, மக்கள் அனைவரும் விரும்பிய முதல்வராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். எல்லா மாவட்டத்திலும் ஒரு விஷயம் நடக்கும். புது அரசு வந்தா திமுக வந்தால் ஒரு விஷயம் நடக்கும், அதிமுக வந்தா ஒரு விஷயம் நடக்கும். ஆனா தூத்துக்குடியில் எப்பயுமே காமன் என்ன தெரியுமா? யாரு வந்தாலும் மக்களுக்கு தொந்தரவு தான். திமுக வந்தா என்ன பண்ணுவாங்க? சகோதரி கீதா ஜீவன் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணனும் பங்கு பிரிச்சு மக்கள்கிட்ட போய் கொள்ளையடிக்கிற வேலையை பண்ணுவாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் குவாரி யாரு, அது அண்ணன், இது இந்த பக்கம் இந்த குவாரி யாரு, இது அக்காது, இப்படி பிரிச்சு வச்சு. அதிமுக வந்து அதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்ப 3 பேரா 4 பேரா 5 பேரான்னு தெரியல, இல்ல 7 பேரான்னு தெரியல. இப்படி இருந்த தூத்துக்குடியில இப்பொழுது நம்ம சார்பாக 2 அமைச்சர்கள் இருக்கிறார். சத்தம் இல்லாம வளர்ச்சி பணிகள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் மக்கள் நல திட்டங்களை, அந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு தேவையான பயனாளிகளை வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி சத்தம் இல்லாம ஆட்சிக்கு வந்து இன்னும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டுகிறது நம்மளை தமிழக வெற்றிக்காக மட்டும்தான். வேற எந்த கட்சியும் இருக்காது. இந்நேரம் ஆட்சிக்கு வந்தா முதல் 2 மாசம் இருக்கிறதெல்லாம் எங்க பங்கு பெறுகிறது, எங்கெங்கெல்லாம் போய் வசூல் பண்ணலாம். இவர்கள் இல்லாத துறை இல்ல, செய்யாத தொழில் இல்ல. எந்த பக்கம் போனாலும் இன்னைக்கு தூத்துக்குடி சுத்தி அத்தனை நிறுவனங்கள் இருக்குது, அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட தொகை இன்னமும் வசூலிக்கப்படுகிறது திமுக சார்பாக. எல்லா தொழில் நிறுவனங்கள்லயும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்கட்டும், உள்ள இருக்க கான்ட்ராக்ட் வேலையா இருக்கட்டும், இல்ல அனைத்தும் கீதா ஜீவன் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை, அவங்களுக்கு செய்யாமல் எதுவும் செய்யறதில்லை. இதுதான் இன்னைக்கு தூத்துக்குடியில விதிக்கப்படாத ஒரு விதி. இனிமேல் அது அனைத்தும் மாறும். எல்லா இல்லீகல் குவாரியும் கண்டிப்பாக நிறுத்தப்படும். தூத்துக்குடியை சுத்தி 70க்கும் மேற்பட்ட குவாரிகள், அதுல பெரும்பாலும் இல்லீகல் குவாரிகள். அனைத்து குவாரிகளும் நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் எவ்வளவுதான் நீங்க மக்களுடைய சொத்துக்களையும் நேச்சர் ரிசோர்ஸையும் இன்னைக்கு இருக்கிற கல்கோலையும் குவாரிகளையும் நீங்க கொள்ளையடிச்சிருப்பீங்க. கடந்த வாரம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற மாநிலங்களுக்கு, தமிழகத்திலிருந்து வேற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான தடையை விதிக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு தெரியுமா? ஆயிரக்கணக்கான லாரிகள் இருந்து இங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பக்கம் இருந்தும், அந்த பக்கம் கோயம்புத்தூர் இருந்தும் வேற மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள்ல நம்மளுடைய பொது சொத்துக்கள், நம்மளுடைய மணல்களும் கற்களும் கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது. அனைத்தும் ஒரே தடையாணை மூலமாக நம்மளது தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு வேற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இதோடு நிறுத்தப்பட்டது. எத்தனை வருஷமா இருந்துச்சு? எத்தனை வருஷமா நம்முடைய குவாரிகளும் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துச்சு. இதேதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அனைத்தும் நிறுத்தப்படும். இப்படி ஒரு ஆட்சி வரணும்னு தான் மக்கள் நினைச்சாங்க. அதை தான் நம்மளும் செஞ்சிருக்கோம். சிறப்பான ஆட்சி கொண்டு வரணும். தூத்துக்குடியில இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணன் 25 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறார்? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து வியாபாரியாக இருந்தேன், நான் சாதாரண வியாபாரி. சரி, சாதாரண வியாபாரி. சாதாரண வியாபாரிக்கு எத்தனை குவாரி, எவ்வளவு சொத்துக்கள்? சாதாரண வியாபாரிக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள். சரி, அப்படி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. அனிதா ராதாகிருஷ்ணனும் இன்னைக்கு வந்து இவங்க திருமதி கீதா ஜீவன் வந்த பிறகும் எவ்வளவு தூரம் இங்க வந்து ரவுடிசம் கூடியிருக்கு. அதாவது அவரை பத்தி நான் முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா அவரை முரட்டு பக்தர்னுவாங்க. அவங்க அப்பா பெரியசாமியா. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில எல்லாருக்கும் தெரியும் தெரியல. அந்த முரட்டு பக்தருக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா ஒண்ணும் இல்ல. கருணாநிதி வந்து திருச்செந்தூர்ல இருந்து நடைப்பயணம் போறார். அவர் ஒரு ஸ்டேஜ் போல நடக்க முடியல. நடக்க முடியாம முடிஞ்சவரை தூக்கிட்டு போனார் கொஞ்சம் தூரம். சோ அப்ப இருந்து முரட்டு பக்தர் ஆயிட்டார். அதோடைய விளைவு, நடக்க முடியாத கருணாநிதியை தூக்கிட்டு போனதால முரட்டு பக்தரான பெரியசாமிக்கு அதோடைய விளைவு ஒரு மாவட்டமே தாரை வார்க்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் தங்கச்சி, 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்பி ஆகி, அதுக்கப்புறம் பல துறைகளுக்கு அமைச்சராகி, அதுக்கப்புறம் அது மாதிரி இது மாதிரி அனைத்தும் சேர்ந்து இந்த மொத்த மாவட்டத்தையும், தூத்துக்குடி மாவட்டத்தையும் ஒரே ஒரு ஆளுக்காக தாரை வார்த்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்க ஆலோ பண்ண இந்த கருணாநிதி அவர்களுக்கு இனிமேலும் மக்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாது.
வந்ததுல இருந்து நம்மளுடைய அமைச்சர்கள் 2 பேரும் நம்மளுடைய இங்க இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்ன செய்யணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இப்ப வந்து பேசுனதுல என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து மாநகராட்சிக்கு நிறைய இருக்கு, நிறைய செய்யணும். அங்க இருக்க அமைச்சர்களும் நிறைய தான், 2 அமைச்சர்களும் இங்க இருக்கிற அனைத்து நம்ம நிர்வாகிகளும் சேர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு என்னென்ன செய்யணும்னு தான் செஞ்சுட்டே இருக்காங்க. எவ்வளவு கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க, அனைத்தும் நிறைவேற்றப்படும். அதற்கான அனைத்து வேலைகளும் நம்ம துவங்கி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுடைய இப்ப இருக்கிற மேயர் இருக்கிறாரு, இந்த மேயரை மாத்தணும்னு அவங்க இருக்க கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க. எல்லாரும் மறந்துருப்பீங்க. அங்க இருக்கிற கட்சி திமுக அந்த மேயரை மாத்தணும்னு போர்க்கொடி தூக்குனாங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான மழை வெள்ளம் தூத்துக்குடி முழுவதும் மூழ்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் வெள்ளத்தில் இருக்கு. எல்லாரும் மேயரை தேடிட்டு இருக்காங்க. அந்த மேயர் எங்க இருந்தா தெரியுமா? சேலத்துல இளைஞரணி மாநாட்டுல, சேலம் இளைஞரணி மாநாட்டுல அங்க போய் அலங்கரிச்சிருக்காரு. தூத்துக்குடி முழுவதும் மழை வெள்ளத்தில் இருந்துச்சு. எத்தனை கவுன்சிலர் இருக்காங்கன்னு கேட்டேன். 60 கவுன்சிலர் இருக்காங்க. அதுல 52 பேர் கிட்ட திமுக கவுன்சிலர். அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு அட்ரஸே மக்களுக்கு தெரியலன்னாங்க. இதேதான் எல்லா இடத்துலயும் திமுக கவுன்சிலர்கள் யாரும் இருக்கிற இடம் தெரியவில்லை. முடிந்த அளவு கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆளுக்கு 5 கோடி 10 கோடின்னு கொள்ளையடிச்சிட்டாங்க. அனைத்து மாநகராட்சியிலும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டுச்சு. உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டுச்சு. உள்ளாட்சி தேர்தல் விரைவாக வரும். அனைத்தும் மாற வேண்டும். நம்ம நிர்வாகம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்திலும் நலத்திட்டங்கள் இப்போ இல்ல 20 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வர்ற எல்லாம் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்க ஆல்பம் கொடுப்பாங்க. என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஆட்சிக்கு வருமா தெரியாது, அன்னைக்கு இதே மாதிரி கவர்மெண்ட் பாமா தெரியாது, இதே மாதிரி அனைத்தும் அமைச்சர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்களா தெரியாது. எல்லாம் தெரியாமல் 20 வருஷமா 25 வருஷமா நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கே செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல் அனைத்தும் மாற வேண்டும். ஊர்லே இல்லாத ஒரு மேயர், இருக்கிற இடம் தெரியாத ஒரு கவுன்சிலர், இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இந்த மாநகராட்சி ஓடும்? எத்தனை நாள் இந்த மாநகராட்சி தாங்கும்? தூத்துக்குடி மொத்தத்துக்கு உங்களுக்கு தேவை எவ்வளவு? 1500 கோடி 2000 கோடிக்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கினால் அனைத்துக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், சாக்கடைகளும், பாதாள சாக்கடைகள் அனைத்தும் செய்ய முடியும். ஆனா இவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க? சும்மா உட்காந்து வீட்டுல கால்குலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு கவுன்சிலரும் எத்தனை கோடிகளுக்கு அவங்க வீடு கட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, சொந்த பந்தங்கள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் 5 இருந்து 10 கோடி சாதாரண ஒவ்வொரு கவுன்சிலரும் கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கவுன்சிலரும் 5-10 கோடி ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு அதுவே 600-700 கோடி. அப்புறம் மேயர் எடுத்துக்கங்க. மதுரையில மேயர் மேல மட்டும் 300 கோடி ஊழல் போகாரு. அதுல மேயர் கணவர் கைது. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் மொத்த மாநகராட்சி. நம்மளுடைய நிதி தேவை எவ்வளவோ அதை விட அதிகமாவே கொள்ளையடிச்சிட்டாங்க. அதிகமா கொள்ளையடிச்ச அனைத்து வரையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பாமல் மற்ற வேலையே செய்ய முடியாது. அனைவரும் தயாராக இருங்கள். பொதுமக்களுக்காக இந்த சேவையை கண்டிப்பாக நீங்கள் இறங்கி களத்தில் செய்ய முடியும். இப்ப நீங்க எதுவுமே இல்லாம நீங்க இன்னைக்கு வந்து அனைவரும் நிர்வாகிகள் அனைவரும் வந்து நலத்திட்டங்களை 20 வருஷமா செஞ்சுட்டு வரீங்க. இனி அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் இதே மாதிரி ஒரு அங்கீகாரம் மக்கள் நமக்கு வழங்குவார்கள். தளபதிக்காக விசில் சின்னத்துல, நீங்க மாநகராட்சி முழுவதும் விசில் சின்னத்துல தளபதிக்காக நிற்கும் அனைத்து வேட்பாளர்களும் அனைவரையும் கவுன்சிலராக எல்லா இடத்தையும் தேர்ந்தெடுப்பாரு. இதே போல நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திமுக அனைவரும் கைது செய்யப்பட்டு வராங்க. எல்லாம் ஊர்ல ஒரு ஆளு கிடையாது. கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு, பார்ட்டி ஃபண்ட்னா எங்க வாங்கினீங்க அதுக்கான ஆதாரத்தோட இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்ல. கரூர் செந்தில் பாலாஜி எல்லாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது. எங்க இருக்காருன்னு தெரியல. அதாவது எப்படின்னா, கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசு எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெருவா ஓடணும்? இவ்வளவு ஒண்ணு இல்ல. டாஸ்மார்க்ல என்ன ஊழல் கேக்குறாங்கல்ல. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 5400 பார் இருந்துச்சு. அந்த 5400 பாரையும் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே காற்றில் அமைச்சு, ஒரு ஆளே வந்து எல்லா பாரையும் ஏலத்தில் எடுக்கணும்னு ஒரு ஆள் பேர்ல 20 டிடி 30 டிடி எடுத்து தமிழகம் முழுவதும் 5000 பாரையும் ஏலத்தில் எடுத்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிக்க நினைச்ச ஒரு விளைவு அது ஒண்ணு மட்டும் தான். அது மாதிரி பாட்டில் வித்தது, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் பண்ணது, 10 ரூபாய் கலெக்ஷன் பண்ணது, இது மாதிரி பல 1000 கோடி ஊழல் நடந்த இன்னைக்கு டாஸ்மார்க்ல பார்ட்டி பண்ற நடந்ததுல இன்னைக்கு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்ததன் விளைவு ஒரு ஆள் இல்ல, எல்லாம் எஸ்கேப். உதயநிதியுடைய நண்பர்கள் ரத்தீஷ் ஊர்லயே இல்ல, ஆளும் எஸ்கேப். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மொத்தமாக தமிழகத்தில் டாஸ்மார்க்ல கொள்ளையடித்தவர்கள் இந்த ஒரு துறை மட்டும். இன்னும் மற்ற துறை எல்லாத்திலும் இதே மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லல. திரு பிடிஆர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சிருக்குன்னு ஆடியோ வந்துச்சு.
சும்மா சொல்ல 30,000 கோடி உண்மைதான். ஒரே வருஷத்துல 30,000 கோடினா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்சவர்கள் நம்ம எப்படி சும்மா விட முடியும்? அதுவும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 2,000 கோடி இருந்தா போதும். ஆனா இவங்க மாநிலம் முழுவதும் கொள்ளையடிச்சது பல லட்சம் கோடி. அனைத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாரையும் சும்மாலாம் விட மாட்டோம். அனைவரும் செய்த ஊழல்கள், செய்த தவறுக்கு, மக்களுடைய வரி பணத்தை திருடியவர்களுக்கு அதற்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரிதான் இங்க தூத்துக்குடியில எவ்வளவோ வளர்ச்சிகள். ஏன்னா ஹார்பர் எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷமாக 30-40 வருடங்களாக 50 வருடங்களாக ஹார்பர் இருக்கு, இவ்வளவு தொழில் நிறுவனங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தூத்துக்குடி மக்களுடைய வாழ்க்கை மேம்படவே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இவர்கள் அனைவரையும் சேர்த்து புறக்கணிச்சு மக்கள் இந்த வர்ற உள்ளாட்சி தேர்தலில் முழுமையாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு வாக்களிப்பார்கள். நீங்களும் தயாராக இருங்கள். அடுத்த வர உள்ளாட்சி தேர்தல் தயாராக இருங்க. எப்ப வேணாலும் வரலாம், தயாராக இருங்கள். மொத்தமாக இந்த திமுக தூத்துக்குடியிலிருந்து வெளியில போனாதான் மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். முழுமையாக தயாராக இருங்கள். அடுத்து வர்ற உங்கள் அனைவருக்கும் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் போய் எல்லாத்தையும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அதை தான் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்காரு. ஊழலற்ற ஆட்சியை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் போய் நன்றி செலுத்துங்கள். எல்லா தொகுதியும் போங்க. மற்ற திமுக வேட்பாளர் இருக்கிற தொகுதிகளுக்கும் போங்க. நமக்காக வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அவங்களுக்காக நீங்க நன்றி செலுத்தி விடுங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்ட விழாவிற்கு வருகை வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.